குட் மார்னிங் காய்ஸ். என்னடா அதே சட்டை போட்டிருக்கோன்னு நினைக்காதீங்க. நம்ம சட்டைலாம் பேக்கில் இருக்கா, அதனால் திருப்பியும் வெளியே எடுத்தால் நசுங்கியிருக்கும். இது மட்டும்தான் நசுங்காமல் இருக்கேன், அதனால் இதே போட்டுக்கிட்டோம். இன்றைக்கி டே 2 தைவான். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா, ஹுவாயிலிங்னு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இங்கேருந்து அங்கே 2 ஹவர் ட்ரெயின் ஜெர்னி போனோம். ஸோ இப்போ நம்ம நேராக ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயினில் போகலாம். வாங்க எங்கள் கூட ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்ம தங்கின ஹோட்டல். இப்போ தூக்கிட்டு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு நடந்து போனோம். கைஸ் இன்னைக்கு என்னன்னு தெரியல, குளிருது. இதுதான் நம்ம தங்கின ஒர்க்கிங் ஹாஸ்டல். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் என்ன, இங்கே வீக்கெண்ட் ஆனால் ப்ரைஸ் வந்து 10 times இருக்கு. அதனால நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம். இப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ட்ரெயினில் தான் போகணும். அது 2 hours ஜேர்னி. பார்ப்போம், நம்மளுக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடச்சிச்சுன்னா நேராக அந்த இடத்துக்கு போயிடலாம். அங்கே போனோன்னா ஹோட்டல்லாம் கொஞ்சம் சீப்பாக இருக்குது. அங்கே போய் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் நம்ம வீக்கெண்டு. நம்ம திருப்பியும் ஃப்ளைட் வந்து இங்கே தான் எடுக்கணும். அதனால நம்ம திருப்பி வரும்போது தைப்பேய் சுற்றிக்கலாம். கிளம்பிட்டியா? குளிருது. அப்ப நான் படிச்சேன், இன்னைக்கு வந்து மழை வருமா, இன்னைக்கு வந்து மழை வருமா, அதனால ராத்திரி வந்து 10 Celsius இருக்குமா, மத்தியானம் வந்து 15 Celsius இருக்கு. அதனால தான் குளிருது. இப்படின்னா நான் கருப்பே ஆக மாட்டேன். ஸோ இப்போ நேற்று வந்த வழியில் தான் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு வேக வேகமாக போனோம்னா சீக்கிரமா செய்யலாம். ஸோ வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஐயோ ஆனால் செம்மையா குளிருது. என்கிட்ட வேற ஜாக்கெட்லாம் இல்லை. ஏதோ 4ஆம் மாசம்னா வெயில் அடிக்கும்னு சொன்னாங்க. வெயில அடிக்கல. இந்த காத்து வேற ஒரு பக்கம் தள்ளுது பேக்க. ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் கைஸ். ஸோ இப்போ கார் டச் பண்ணிட்டு உள்ளுக்கு போவோம். எத்தனாவது பிளாட்ஃபார்ம்லாம் தெரில. இன்னும் 3, 7, 5 இருக்கு. 25 வெட்டிருச்சு. அப்பா பொண்ணு வெயிட்டா இருக்கு. ட்ரெயின் வரப்போகுது. லைட் அடிக்குது. வந்துருச்சு. ஐயோ கோசமா இருக்கு எல்லாமே. எனக்கு ஒரு 2 நாட்களுக்கு கொடுத்தா செம்மையா இருக்கும். உக்காந்துக்கலாம். அப்பா முடியலடா சாமி. நாங்க வரேன். அம்மா சரி உட்காந்துக்குவோம். இதுதான் இவங்களோட ட்ரெயின் கைஸ். இப்போ நாங்க 2 பேரும் இப்படி உட்காந்துருக்கோம் 4 சீட்ல. இப்போ ஏன்னா எங்க பேக்குக்கே ஒரு சீட்டு தேவைப்படுது. பரவாயில்ல, ஆள் வராத வரைக்கும் 4 சீட்ல உட்காருவோம். அப்புறமேல திருப்பியும் 2 சீட்டுக்கு போயிடலாம். கைஸ் இப்போ நம்ம ட்ரெயின் இறங்கிட்டோம். நம்ம போய் இன்ஃபர்மேஷன் கவுண்டர்ல கேட்போம் என்ன கதைன்னு. கைஸ் இப்போ நம்ம அங்கே ட்ரெயின் இறங்கி இங்கே வந்து அந்த சொன்னோம்ல ஹுவாலின் அங்கே போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் வாங்குறதுக்கு இங்கே வந்து நிற்கிறோம். ஸோ பார்ப்போம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு.
மாப்போ. 请到1号柜台。Please proceed to counter number. I want to go here, Hualien. Today. How many people? 2 people. அது எங்க போய் Next train departure time 11:25. Okay. முடியாது. Ah, So take a next is how many? Next 11:31. 11:30. எங்க இருக்கு அந்த ட்ரெயின்? Is it very near? Yes. Near the 11:31, okay. Yeah. The 11:31? 31. Okay. நம்ம பாருங்க Take it space price. Yeah. 11:31க்கு எடுத்திருக்கோம். எவ்வளோ? 880. இதை நம்ம எடுத்திருக்கோம் 880 தைவான் டாலர். ஸோ நம்ம ஊர் கஸ்க்கு எவ்வளோ நான் அப்புறம் சொல்கிறேன். நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம். இதான் நம்ம டிக்கெட்டு 11:31க்கு. எவ்வளோனா ஒரு ஆளுக்கு வந்து 440 தைவான் டாலர். ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு போகணுமா? இப்படி போகணும்னு சொல்லியிருந்தாங்க. 440 ஒரு 56 வழி அந்த மாதிரி வரும். 60 வழி. எப்படி போகிறது பிளாட்ஃபார்ம் நம்பர் 4? எப்படியா கேளு. அதுக்கு என்ட்ரியே நாங்கள் போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு போகணும். போயிட்டோன்னா 11:31க்கு இப்போ நம்ம டிக்கெட் ஏறி போயிடலாம். ஸோ இங்கே வந்து ஸ்கேன் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிட்டோம்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 அங்கே போட்டிருக்கு. ஸோ அங்கே போக வேண்டாம். எப்பா எப்பா முடியல. அப்பா அப்படி சாதா ட்ரெயின் மாதிரி இவ்வளோ பக்கத்துல டைமிங் இருக்கு. ஆமா. ஆனா இது ஒரு ட்ரெயின் தெரியுமா? ஆமா. என்னன்னா இன்டர்சிட்டி. அதுல சீட் நம்பர் இருக்கா இந்த டிக்கெட்ல? ஆமா, இது வந்து இன்டர்சிட்டி. இப்போ நம்ம வந்து வேற சிட்டிக்கு போறோம். ஆனா இது வந்து ஏதோ பக்கத்துல அத்தனை இது இருக்கு. கொஞ்சம் இருங்க, இந்த கூட்டத்தை பாருங்களேன், எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த ட்ரெயின் ஏறுறதுக்கு. இப்ப இந்த ட்ரெயின் போயிடுச்சுன்னா இது 9 தான் போட்டிருக்கு. கைஸ், அங்க பாருங்க நம்ம ட்ரெயின் வந்துருச்சா? அது இதான் நம்ம ட்ரெயின். அப்புறம் நம்ம கார் நம்பர் வந்து 9. அப்ப நம்ம சீட் நம்பர் வந்து 2931. ஸோ இதான் நம்ம கார் நம்பர், சீட் நம்பர். அப்புறம் இதுதான் நம்மளோட ட்ரெயின் நம்பர். கரெக்டான கார்ல ஏறிட்டோம் அப்படி இப்படின்னு. ஸோ சீட்டெல்லாம் பாருங்க, பயங்கரமா இருக்கு. இப்படி இருக்கு. நல்ல லேக்குக்கு இடம் இருக்கு கைஸ். இதுதான் நம்ம சீட்டு. உட்காந்துக்குவோம் முத. கைஸ், ஒரு பேக் அப்படி இப்படின்னு மேல வச்சுட்டோம். இது பூந்துருச்சு. ஆனா என்ன, இப்ப அது வெளியாக்கும் போது எப்படி வெளியாக்க போறோம்னு தான் தெரியல. இந்த ஒரு மாடு உள்ளே போல. இங்க பாத்தீங்கன்னா தண்ணி வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்களா, தண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இங்க ஏதாச்சும் திங்ஸ் வச்சுக்கலாம், போனு அது மாதிரி ஏதாச்சும். நம்மளுக்கு கண்ணாடி சீட் இருக்கு. அப்புறமேல வெளியே காட்டுங்க. அப்புறமேல போயிட்டு வாஷ்ரூம் காட்டுங்க இதெல்லாம். அப்புறம் முன்னுக்கு வாஷ்ரூம் கூட இருக்கு. அப்புறமேல போய் காட்டுறேன், கொஞ்சம் போட்டோம். அப்புறம் இது நம்ம எத்தனை மணிக்கு போய் சேருவோம்னா 11:30 மணிக்கு ஏறணுமா, 2:30 மணிக்கு போய் சேருவோமா. நல்லா இருக்கு இந்த ட்ரெயின், உண்மையாவே சொல்றேன். அதுவும் குறவும் கூட. எவ்வளவு? 440னா ஆல்மோஸ்ட் 60 வழிக்குள்ளதான். வெளிஷா காசு 60 வழிக்குள்ளதான். இல்லைங்க, நான் எவ்வளவு கணக்கு பண்ணி சொல்றேன். நீ பார்த்து டிக்கெட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன் ரொம்ப சீப் ஈஸின்னு சொல்றேன்னா, பாருங்க, நம்ம வந்தோடனே டிக்கெட் எடுக்க முடிஞ்சிச்சு. அடுத்து ஒரு 10-15 நிமிஷத்துல ட்ரெயினும் ஏறிட்டோம். நீங்க யோசிச்சு பாருங்க, மற்ற இடத்துல இன்டர்சிட்டி இவ்வளோ ஃபாஸ்டா, இவ்வளோ கன்வீனியனா, இவ்வளோ அழகா இருக்குமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க.
ஆனா இங்க தைவான் சூப்பரா இருக்கு. மறுநாளே கிளம்பிட்டோம் பாருங்க. 440னா 58 வெள்ளி 81 காசு தான். ஸோ 58 வெள்ளிக்கு இவ்வளோ ஜோக்கன் ட்ரெயின் 2.5 hour போகிறோம். அதுவும் கைஸ் இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல பாத்ரூம்லாம் இருக்குங்க. இது சிங்க்கு, அப்புறம் டாய்லெட் இருக்கும். ரொம்ப சின்ன பாத்ரூம். நம்ம வெளியே போயிடலாமா? காட்டுறதுக்கு தான் பாருங்க. இப்ப நம்ம வெளிச்சத்துல போய்கிட்டு இருக்கோம். திருப்பி ஏதோ ஒரு டெரலுக்குள்ள போட்டுட்டு கைஸ். இங்க பாருங்க எத்தனை பாத்ரூம் வச்சிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு பாத்ரூம் இருக்கு. அப்புறம் காட்டிட்டேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்க பாருங்க, இது வந்து சாப்பாடு வச்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இங்க சாப்பாடு வித்துக்கிட்டே வராங்க. நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம், வேணும்னா வேணாம். அப்புறம் இது வந்து தண்ணி வைக்கிறதுக்கா, இப்படி பூல் பண்ணோம்னா தண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இங்க வந்து ஃபோன்லாம் வச்சுக்கலாம். அப்படியே வியூ பார்க்கலாம் பாருங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இங்க சார்ஜ் போடலாம், நாக்காளி கீழே இருக்கு. அப்புறம் இந்த நாக்காளி ஏதோ திருப்ப முடியுமா கைஸ்? இங்க பாருங்க, இங்க போட்டிருக்கேன். சீட்டை திருப்பதுக்கு முன்னாடி பாத்துக்கோங்க. கைஸ் வீடியோ கைஸ் இப்போ வந்து உங்களுக்கு நாக்காளி திருப்பி கட்டுறேன். திருப்பலாம். ஓ, எப்படி திருப்புறது? அங்க பாக்குறதுக்கா? இப்ப திருப்பி நம்ம உட்காருவோமா? நம்ம உட்காரலாமா? இப்ப பாருங்க, இந்த நாக்காளி வந்து இப்படி இருக்கா. நம்ம வந்து இப்படி உட்காந்து இந்த வியூலாம் பார்க்கலாம். நிறையா இருக்கு. குறவான ட்ரெயினா? ஆனா இந்த ட்ரெயினுக்கு நம்ம எவ்வளவு காசு கட்டணும்? ஒரு ஆளுக்கு இவ்வளவுதான் கட்டணும். நாக்காளி திருப்பி ஓ 4 பேரா? 4 பேர் உட்கார்றோம். 4 பேர் உட்காரலாம். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா இந்த பக்கம் 2 பேர் உட்காரலாம், இந்த பக்கம் 2 பேர் உட்காரலாம். அப்புறம் வேணான்னா திருப்பியும் ஸ்டார்ட் ரோலிங், திருப்பி அப்படியே சுத்திட்டு அப்புறம் எப்பா என்னடா இது ஓகே திருப்ப போறியா? அப்புறம் அதை இப்படி திருப்பி இப்படி உட்காந்து வேண்டாம். ஜாலியா இருக்கு. ஜஸ்ட் வெறும் 58 வெள்ளி தான் நம்ம மலேசியா காசுக்கு. ஆனா எவ்வளவு குறவாக்கி இவ்வளவு ஜோக்கர் ஒரு சீட்டா செம்மையா இருக்கு. சூப்பரா பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த ட்ரெயின்ல ஆளே இல்லை, குறவா தான் ஆள் இருக்காங்க நம்ம போற இடத்துக்கு. இங்க பாருங்க கீழே பா, அந்த கல்லெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் பார்த்தேன் இப்போ ஒரு டீமு பேக் பேக் மாட்டிக்கிட்டு ரெயின் கோட்ல போட்டுக்கிட்டு நடந்து வராங்க. நினைக்கிறேன் ஏதோ ஹைக்கிங் ஸ்பாட் போல இருக்கலாம். போறாங்க. இங்க பாருங்க, இதுவும் வந்து சம்மர் காலத்துல நல்லா நிறைய தண்ணி இருக்கும் போல. அதை நம்ம காஷ்மீர்ல பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் நினைக்கிறேன். ஓ, நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா, ஸோ அதனாலதான் அந்த கல் அப்படி இருக்கு. மேலையா ஃபுல்லா கீழே தண்ணி இருக்கு. கைஸ் இந்த நாக்காளி காட்டுறா சூப்பர் 360 டிகிரி. இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறோம் தமிழ்ஸ்க்கு. கைஸ் இந்த ட்ரெயினோட டிடிஆர் டிக்கெட் செக் பண்ணிட்டு போறாரு. ஆமா கைஸ் அங்க பாருங்க பீச் இருக்கு. பீச் எல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கோம் பாருங்களேன். ஓ எவ்வளவு கிட்ட இருக்கு பாருங்க பீச். கைஸ் பீச் என்ஜாய் பண்ணுங்க. செடியெல்லாம் கொஞ்சம் மறைச்சிருது, பட் ஆனால் அங்கே பீச் இருக்கு. தெரியுதா? செம்மையா இருக்கு கைஸ். இங்க இருக்கிற பீச் எல்லாம் வா. ஆனால் இது மனுஷன் குளிக்க முடியாது.
ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோஸ்க்கு. அப்போ மீன் பிடிக்கிறவங்களாம் மீன் பிடிப்பாங்க போல. புரியுங்க பாருங்க நம்ம விக்ரம் சூப்பரா இருக்கு பாருங்க பிக்சர். விக்ரம் அழகா தெரியுற கேமரால. பாத்தீங்கன்னா இதுக்கு தான் இந்த சீட் வந்து திருப்ப முடியும்னு சொன்னேன்ல. திருப்பி நம்ம உட்காந்து ஜாலியா பார்க்கலாம். பாருங்க நாங்க வந்து வியூவோட நாங்க வந்து சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வியூ பார்த்துட்டு. இப்படி ஒரு ட்ரெயின்ல நான் ஏறினதில்லை, இது ஃபர்ஸ்ட் டைம் ஏறேன். ஜாலியா இருக்கு. ஆனா இந்த பீச் சூப்பரா இருக்கு. பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு. பயங்கரமா இருக்கு. என்ன சொல்றது, இதுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம்? ட்ரெயின் டு புசான். நம்ம கொரியா கூட புசான் போட்டு ட்ரை பண்ணுவோம். நீங்க போவீங்க, எல்லாத்துக்கும் போவீங்க. எல்லாம் போக வேண்டியது, நல்லா போடிதான். லைஃப்ல ஒரு வாட்டி தான் கைஸ் உலகத்தை பார்த்துட்டு வந்துடணும். சாரதுங்களே ஏடி ஒரு ஊரா இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துடணும். சும்மா போயிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு இடம் பார்த்துட்டு வந்தா அதுல என்ன ஃபன் இருக்கு? அப்படியே அவங்க லோக்கலாக சேர்ந்து அப்படியே அவங்களோட டிரான்ஸ்போர்ட்ல எடுத்து போறதுல தான் ஜாலியா இருக்கு. நாங்க செய்யாத ஒண்ணே என்ன தெரியுமா, அவங்களோட லோக்கல் ஃபுட் எல்லாம் ட்ரை பண்ண மாட்டோம். ஆக்சுவலி இது வரைக்கும் பண்ண மாட்டோம். ஆமா, ஏன்னா பயம். ஆமா. அப்புறம் என்ன பயம் கேட்டிங்கன்னா, நாங்க வந்து பண்டி சாப்பிட மாட்டோம். பண்டி மட்டும் இல்லை, பீஃப் அதெல்லாம் கூட கொஞ்சம் கஷ்டம் தான். அது எதுவுமே நாங்க சாப்பிட்றதே வெறும் சிக்கன், மட்டன், அதுவும் பார்த்து சாப்பிடுவோம். எக் பீசஸ் கூட பார்த்து தான் சாப்பிடுவோம். அவங்க எப்படி சமைச்சிருக்காங்கன்னு பார்த்து தான் சாப்பிடுவோம். அதையும் ஸோ மீன் சாப்பிட மாட்டோம், மாடு சாப்பிட மாட்டோம், பன்னீர் தாண்டி சரி ட்ரை செய்யலாம் இந்த தடவை அப்படின்ட்டு நாங்கள் நினச்சோம். ஆனால் இந்த தைவானுக்கு வந்தோடனே ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கூட போட மாட்டோம். அது ஒரு பிரச்சனையா இருக்கு இப்போ இந்த தைவான்ல. இப்போ அது என்ன மீட்டுன்னே எங்களுக்கு தெரியல. ஆமா, சீலப்பெல்லாம் வாயில் வைக்க முடியாது. எப்பா உடம்பு அலர்ஜி கோத்துடும். ஆக்சுவலி மீன் சாப்பிட்றவங்கன்னா அவங்களுக்கு ஈஸி. ஏன்னா அது இது பண்ண தேவையா? ஆமாம், ஈஸி. மீன் சாப்பிட்டா சேஃப் ஜோன். ஆனால் நாங்கள் மீனும் சாப்பிட மாட்டோமா? இப்போ என்ன பண்ணுறது, நாங்கள் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவோம். ஸோ ஆனால் மக்காவில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபுல்லாக அவங்க லோக்கல் ஃபுட் தான். ஆனால் இங்கே வந்து தைவானில் நேற்று நாங்கள் தைவானில் நாங்கள் வந்து இறங்கணும். இப்போ மணி எத்தனை இங்கே ஏறக்குறைய இப்போ 1:30 போகுது. நாங்கள் தைவானில் சாப்பிட்ட ஒரே ஃபுட் தான். இத்தனை ஹவர்ஸில் நாங்கள் தைவானில் ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்டோம். அதுவும் பிரியாணி தான் சாப்பிட்டோம். சிக்கன் டிக்கா பிரியாணி. பார்ப்போம் இந்த ஹுவாலின்ல என்ன இருக்குன்னு. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் உக்கிரமும். இது கிராமம். அப்புறம் இது சுற்றி ஃபுல்லாக நேச்சர் தான் இருக்குது. அப்படி க்ரீன், 2 சைடும் க்ரீன் தான். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த மலையெல்லாம். இங்கே பாருங்க, இது தண்ணி போல் கீழே தண்ணி இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா காஷ்மீரில் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, கல்லுக்கெல்லாம் இருக்குன்னா தண்ணி இருக்கும். ஆமாம், நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அது தண்ணி இருக்கும். ஸோ ஆனால் இப்போ இன்னுமுமா வெயில் காலம் வரல, உங்களுக்கு தண்ணியே வரலையே. அதான் நான் யோசிக்கிறேன். இத்தனைக்கும் மழை பெய்யுது. நாங்கள் கூகுளில் செக் பண்ணோம், இனிமேல் தைவானை விசிட் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட் டைம் சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா மார்ச் டு மே தான் பெஸ்ட் டைம்னு. ஸோ இப்போ நாங்கள் அந்த டைமில் தான் வந்திருக்கோம். மழை வருது. ஸோ அதனால ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த இல்லை மழை வரும்னு தான் சொன்னாங்க. கொஞ்சம் மழை வரும். பெஸ்ட்டு சீசன். ஏன்னா ரொம்ப சூடாகவும் இருக்காதா, ரொம்ப சில்லுனாகவும் இருக்காதாவும் இருக்காது. ஸோ அது நம்ம தாங்கிக்கலாம் போல. நம்மளால தான் இந்த சில் தாங்க முடியல. ஆனால் இது வருவோம். இங்கே பாருங்க கைஸ், பீச்சு இது அங்கே போய் அடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. ஆமாம், அங்கெல்லாம் மேலே மழை பின்னி வாங்குது போல மழை. அப்புறம் இங்கே இந்தியாவில் இல்லாத ஒரு விஷயம் இங்கே என்ன தெரியுமா, இங்கே எங்கே வேணால் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஆமாம், எனக்கு ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுது. யாருமே வியர்டாக பார்க்க மாட்டாங்க. ஆமாம், யாரும் வியர்டாக பார்க்கல. யாரும் நம்மள வீடியோ எடுக்கூடாது அப்படி சொல்லல. ஈவன் எல்லாத்தையும் எம்ஆர்டி ட்ரெயின் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஈவன் அந்த டோக்கன் காட்டுற வரைக்கும் கூட நீங்கள் வீடியோ எடுக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. ஷாப்பிங். ஆனால் இந்தியாவில் வந்து நம்ம அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போதே இதாயிரும். என்னென்னா கேமரா எடுத்து உழுகிச்சிடும். ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க ஸ்ட்ரிக் ஆஃபீஸர்ஸ். ஸோ அது அங்கே இருக்கிற ரூல்ஸு. பட் ஆனால் இங்கே வந்து அந்தமாரியெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஃப்ரீடமாக செய்யலாம். அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒன்று நம்மளே இப்போ தான் யூடியூப்க்கு கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறோமா. ஸோ அதனால தான்
கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பயமா இல்லை. இந்த கண்ட்ரியில் நல்லா சுற்றிடலாம். ப்ளஸ் இந்த எல்லா கண்ட்ரிலையும் நல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம் பயப்படாமல். அப்புறம் வாக் பண்ணலாம், அதுவும் கொஞ்சம் சேஃபாக. ஆனால் எல்லா கண்ட்ரிலையும் எல்லாமே நான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம தான் சேஃபாக இருக்கணும். பார்ப்போம், போய் கிடைக்கணும். அநேகமாக நம்ம தான் போய் லாஸ்ட்டாக இருக்கும் போல், ஒரே ஒரு ஆள் இல்லை மின்னுக்கு கோச்சிலெல்லாம் இருக்கும் போல். அங்கேயும் ஒருத்தன் தான் உட்காந்து. ஆமாம், ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்டில் போய்கிட்டு இருக்கோங்க. சத்தம் அப்படி புஸ்ஸுன்னு கேட்குது. ஏதோ இங்கே மாட்டிக்கிட்டு ஏதோ அந்த என்ன ஸ்டவ்ஃபெல்லாம் வந்தால் எப்படி சத்தம் கேட்கும் அப்படி கேட்குது. ஆனால் இங்கே அந்தமாரி அடிக்கடிக்கு நடக்கும். நாங்கள் பாலி வியட்நாம்க்கெல்லாம் போகும்போது அங்கே அப்படி தான் நடந்துச்சு. ஆனால் எங்களுக்கு தான் தெரியல. நாங்கள் போய்கிட்டே இருக்கோம் ஸ்டேட் பை ஸ்டேட், பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. பாலிலலாம் நேரடியாக பார்த்தேன். அப்புறம் அந்த கடலில் லூசா பண்ணிட்டாலேருந்து திருப்பி பாலிக்கு வரும்போது பெரிய மினி சுனாமியே வந்துச்சு. நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டேன், இல்லைன்னா எங்கள் போட்டு தான் வந்துடும். அப்படி தான் தப்பிச்சு வந்துக்கிட்டீங்க எல்லா இடத்துல. அம்மா அந்தமாரி ஒரு கடல் பார்த்துருக்கேன், தண்ணி நிறையா இருக்கும் போல இதில். ஜோட்டா எடுக்க போது திருப்பி வந்து மூடி இருக்குது. இன்னொரு பீச் கைஸ், இன்னொரு பீச். இது இன்னும் கிட்டே தந்து பாருங்க. எப்பவுமே செடி மறைச்சிடும், அவங்க வந்துருச்சு. செடி மறைக்கிறது. பின்னுக்கு ஏதோ ஒரு பிரிட்ஜ் வரப்போதான் 2 சைடு தண்ணி இருக்குமா. நான் எங்கேயோ போயிட்டு நடுவில் நின்று ரெக்கார்ட் செய்ய போறேன். இப்போ இந்த ட்ரெயினே நம்மளுக்கு தான் சுத்தம், அதாவது இந்த ஒரு கோச் மட்டும். ஆமா, பிரிட்ஜு தண்ணி. ஆனா பாருங்க தண்ணி இல்லை, பீச்சா அது இது தண்ணி. ஐயோ, அந்த சைடும் செம்மையா இருக்கு. அந்த சைடு காட்டுறேன், இன்னொரு சைடு எப்படி இருக்கு பாருங்களேன். வாவ், இது நினைக்கிறோம். அப்புறமே தண்ணி காலத்துல செம்ம தண்ணி இருக்கும் போல. இதுல தண்ணி இல்லைனா அறவே காஞ்சி போயிருக்கு. யாருமே இல்லை, யாரும் இல்லாத என்ன பண்ற? யாருமே இல்லை காய்ஸ், நம்மளும் நம்ம பேக்கு தான் இருக்கோம். அந்த ட்ரெயின் பாருங்க, மலைக்கு ஒரு டர்னல் மாரி செஞ்சு அந்த டர்னலுக்குள்ள வராங்க. அப்படி நம்மளுக்கு டர்னல் இல்லை, நான் ஜஸ்ட் அந்த சைட் அப்படியே போகிறோம். ஓ டர்னல் தான் கைஸ், மலைக்குள்ள ஒரு டர்னல் போய்கிட்டு இருக்கு. டர்னலுக்குள்ள போந்துட்டோம். இது ஒரு பெரிய மலை, அந்த மலைக்குள்ள டர்னல். எப்பா எதுக்கு இது நடந்துச்சு? சம்பவங்கள் மலைக்கு கீழே இருக்கும் அடிக்கிறோம்ல. சிக்கிது எனக்கு. எனக்கும் சோறே கிடைக்க மாட்டேங்குது வரைக்கும். அதான் ஸ்பீட் எடுக்கிறாங்க, ஸ்பீட் எடுக்கிறாங்க, ஸ்பீட் எடுக்கிறாங்க, ஸ்பீட் எடுக்கிறாங்க. கைஸ் இங்க பாருங்க, பீச் அழகான பீச், செம்ம அழகா இருக்கு. 2 கலர் தெரிஞ்சு பாருங்களேன், லேசி டார்க், லேசி ப்ளூ, டார்க் ப்ளூ. நீ சரியா வீலக் செய்வியா செய்ய மாட்டியா? செய்வேன். ஐயோ திருப்பி போகுது, இது புது புது வெளியாகிறதுக்கு டென்ஷன். ஓய் சின்னதுதான், இவ்வளோ சின்னதுதானே நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். செம்மையா இருக்கு கைஸ். ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் செம்ம. அது என்னது மிருகமா? அங்கே என்னமோ கருப்பா ஏறி ஏறி வருது, அங்கே பாரு. ஆனா கொண்ட பாபா அது தெரியுதா இல்லையா? அங்கே ஏதோ கருப்பா டால்ஃபினா தெரியுதா? அது என்னது? வேலா? இது ஏறி இது எங்க இங்க எங்க இருக்கு? ஃப்ளோட்டிங் பால்ஸ் போல. நான் கூட நினைச்சேன் இது டால்ஃபினோட கிட்டே பார்த்துட்டு.
மறைஞ்சிட்டான். ஓ செடியெல்லாம் வெட்டி போடுங்க. இதெல்லாம் மனுஷன் வர முடியாது போல இந்த பீச்சுக்கெல்லாம். அதான் எவ்வளவு அழகா இருக்கணும். ஆள் கடலே முழுங்கினா செத்து போயிடும். என்னம்மா இவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம். ரசிக்காம போகவே முடியல. கேமரா எடுத்து எடுத்து காட்ட முடியல. ஐயோ அந்த மலையோட அதை பார்த்தா அப்பா எப்படி போறேன் கைஸ். தைவான் நேச்சருக்கு நல்லா இருக்கு கைஸ். அந்த நேச்சரை நல்லா வச்சிருக்காங்க. ஆக்சுவலி யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க பாரு இந்த இடத்துல. ஆமா குட்டி தைவான் கொடி இருந்துச்சு. கைஸ் சொன்ன டைம்க்கு கரெக்டா வந்து சேர்ந்துட்டோம். கொஞ்சம் உட்காரலாம். இறங்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. வந்துட்டோம். ஏதோ சொல்றாங்க பாருங்க. இப்படி கையை வச்சோம்னா திறந்து அந்த பக்கெட்டா இந்த பக்கெட்டா இந்த பக்கெட்டு கது திறக்குது. ட்ரெயின் வந்து இறங்கிட்டோம். இவங்க ஸ்டேஷன். அந்த டிக்கெட் வச்சிருக்க தானே, ஏன்னா அது போட்டதை இப்ப வெளியாக முடியாது இருக்கும் இல்லையா? ஆமா அது போட்டோம். சாரி காய்ஸ், இந்த ட்ரெயினோட மூஞ்ச உங்களுக்கு காட்ட முடியல, ஏன்னா அது ரொம்ப மணிக்கு இருக்கு. இந்த பேக் மாட்டிட்டுலாம் அங்க வரைக்கும் போக முடியாது. நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம், பசிக்குது வேற. பஸ் ஸ்டேஷன். ஸோ நம்ம அந்த எக்ஸிட் தான் வெளியாகணும். ஈஸ்ட் எக்ஸிட், பிளாட்ஃபார்ம் 1. ஆமா மணியாச்சு தானே, கரெக்டா செக்இன் டைமுக்கு போறோம். அழகா இருக்கு இந்த இடம். ஆமா ஆமா நம்ம நிறைய டே இருக்கு போறோம். பரவாயில்ல. இல்ல எக்ஸலேட்டர். நான் கத்ததில்ல, அது பொம்பளை பயந்துச்சு. நான் வெயிட்டா இருக்குன்னு கத்துறேன், தூக்க முடியல சாமி. இப்ப வந்து இது என்ன பண்ணணும்னு தெரியல, பாப்போம். ஓகே தேங்க்யூ. ஓகே ஸ்கேன் பண்ணிட்டு வெளியாயிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் டிக்கெட்டுக்கு வேலை இல்லை. இப்போ நம்ம ஹோட்டல் தேடி பார்ப்போம். ஓ நம்ம ஹோட்டல் பிறந்தது அங்கதான் இருக்கு. இவ்வளோ கிட்ட ஒரு ஹோட்டலா? அதை பார்த்தாதான் எனக்கு மூச்சே வந்துச்சு, சந்தோஷமா இருக்கு. ஏன்னா செம்ம டயர்டா இருக்கு. ஓ நம்ம ஹோட்டல் அங்கதான் இருக்கு கைஸ், பச்சை கலரா தெரியுதா? அதான் நம்ம ஹோட்டல். நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு குட்டி சிட்டி. ஆமா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நாங்க போயிருக்கோம், வியட்நாம்ல ஹொய்ஹான்னு ஒரு இடம். அதுவும் ஜாலியா இருக்கும், இப்படிதான் குட்டியா இருக்கும், ஆனா நேச்சர் சுத்தி இருக்கும். இதுவும் அப்படிதான் இருக்கு.
இப்போ எனக்கு எதுவுமே இல்லை. அந்த ஹோட்டலை அவளை கிட்டே பார்த்ததுல எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா எப்பயுமே இதை தூக்கிட்டு போகிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. செம்ம குளிருது. சரி, இன்னைக்கு என்ன சாப்பாடு கிடைக்குது பார்ப்போம். ஆமாம், இன்னைக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குது பார்ப்போம். ஒன்றும் கிடைக்கலன்னு அந்த 7-Eleven போயிட்டு ஒரு மேகி சாப்பிட்டோம். அது மக்காவலானா இங்கே என்ன விற்பாங்கன்னு தெரில. அப்போ இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம் நம்ம ஹோட்டலுக்கு. நம்ம வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டோம் நம்ம ஹோட்டலுக்கு, அதனால கஷ்டம் இல்லை. இங்க குளிருது கைஸ் இந்த சிட்டி. நேற்று நார்மலாக தான் இருந்துச்சு தைப்பையில். ஆமாம், அப்படி போகணும். மழை வேற தூரிக்கிட்டு தான் இருக்கு, ஒரு சாரல் மாதிரி. ஆனால் இங்கே மழை ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ஏதோ ஒரு சாரல் மாதிரி மூஞ்சி சைட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஃபோன்லாம் எடுத்தியா ட்ரெயின்லேருந்து? ஃபோன் எடுத்து வேற எதுவும் வெளியே எடுக்கல. செல்ஃபி ஸ்டிக் வைக்க சொன்ன வச்சிட்டியா? இந்த சிட்டியில் பஸ்ஸெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கு. வா, ஹோட்டலில் போய் பேக் வச்சுட்டு அப்புறம் இப்போ நாங்கள் என்ன தெரியுமா முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கு. அப்புறம் யூடியூப் வீடியோ வேறு இன்னும் செய்யலையா, அது எடிட்டிங் வேலை வேறு கொஞ்சம் நிறையா இருக்கு. அதனால ஒரு 2 நாள் இன்றைக்கும் நாளைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் திருப்பி சுற்ற போகிறோம் இந்த இடத்த. நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஏன்னா சரியாக தூக்கமும் இல்லை, டயர்டாக இருக்கு. அதனால ரெஸ்ட் இஸ் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் நிறைய 7-Eleven இருக்கு பக்கத்துலேயே. ஆனால் இது ஒரு குட்டி டவுன் மாதிரி இருக்கு. சத்தமே இல்ல. சத்தமே இல்லை. தொழில் இருக்கா? ஆமா, தொழில் தன் மாதிரி இருக்கு. அப்பா முள்ளடா சாமி. 4 செகண்ட் போச்சுடா, முடிஞ்சு. இப்போ இந்த பேக் தூக்கி நான் நிற்கணும். 5 செகண்ட் தான் கொடுக்குறாங்க. எப்படிமா ரோடு தண்டுதா? வேகமா ஓடு, பிச்சுக்குது. இங்க 20 செகண்ட் கட்டுது. போலாம் போல. அது அந்த சைட்டுக்கு மேன். வெயிட், அடிபட்டுறது. சீக்கிரம். இங்க நிறைய ஹோட்டல் இருக்கு சின்ன சின்னதா. அது ஸ்பா போல, மசாஜ் கடை போல. கால் போட்டுட்டு போலாமா? எவ்வளோன்னு கேட்டு போலாம். ஐயோ, கால் கையெல்லாம் வலிக்குது. 5 செகண்ட் கொடுக்குது, 35 செகண்ட் கொடுக்குது இங்க நடக்கிறதுக்கெல்லாம். நம்ம ஹோட்டல் பேர் கீழே போட்டுருக்கு. என் கழுத்தே உடஞ்சிரும் போல. நீங்க பாருங்க, நம்ம ஹோட்டல் பேர் வாவ் ஹாஸ்டல். அங்கதான் நம்ம இன்னைக்கு தங்க போறோம். செக்கின் வந்து 2வது மணிக்கு போகணுமா. இதுதான் அந்த ஹாஸ்டல் பேரு. நீங்க பாருங்க எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க. ஸோ செக்இன் பண்ணுறதுக்கு 2வது மணிக்கு போகணும். இவங்க டிராஃபிக் லைட் வச்சிருக்காங்க. இங்கேயும் துணி துவைக்கிறது இருக்கு. இங்கே துவைக்கலாம், இங்க துவைச்சிடலாம். ஸோ ஏறி வச்சு லிஃப்ட்டுக்குள்ள. அப்பா தட்டு. ஐயோ முடியல. என்னது? பைசிக்கல் பார்க்கிங் இந்த ஸ்பின் ட்ரையர். இங்கே ஃபுல்லாக தைவானில் பைசிக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க பீப்புளு. அதனால எல்லா இடத்துலையும் பைசிக்கலுக்குன்னு தனியாக பார்க்கிங் இடம் வச்சுருக்காங்க. ஓ, வந்துட்டு Yes, and your name. My name. Under name Jennifer. By the passport, 2 of you. Yeah. Please.
அழகா இருக்கு பாருங்க. Your booking is this one? Yes. Is 3 in dormitory. Yes. So you stay two people. Correct. Okay. I need 2 passports. Thank you very much. இது நம்மளோட Okay. room. Here. Confirm your name. Stay here tonight. Okay. Try your cell phone. You might not question and sign here. Thank you. Okay. இது நல்ல ரேட்டிங் இருக்கிற ஒரு ஹாஸ்டல். பாருங்க எத்தனை அவார்ட் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அப்புறமே நம்ம சுற்றி பார்ப்போம் இந்த இடத்த. நல்லா இருக்கு. அதுவும் அங்கே. ஸோ இப்போ நம்மளுக்கு 3வது மாடி. நம்ம வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டோம். பட் ஆனால் அது வந்து என்னமோ டிபாசிட்டா திருப்பியும் பே பண்ண சொன்னாங்க. நம்ம பே பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்தோம் பார்ப்போம் அந்த காசு திருப்பி வருதானே. என்ன நம்பர்? H. இதான் நம்ம ரூம். இது பண்ணு எப்போ லைட் தட்டு. இதான் நம்ம ரூம்பு கைஸ். நம்ம வந்து இன்னைக்கு வந்து 3 சிங்கிள் பெட்டு புக் பண்ணியிருந்தோம். ஆனால் இது வந்து ரூம்பு. ஸோ ரூம்பில் இருக்குமா, அதனால் இதை நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா கொஞ்சம் இருங்க. ஏன்னா டிலக்ஸ் ரூம் ஆக்சுவலி நான் சொன்னேன்ல சாட்டர்டேஸ் ஃப்ரைடேஸ் வீக்கெண்ட்னா இங்கே வந்து தைவான் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். 10 times இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து வீக்கெண்ட் தான் வந்து ஹாலிடே. ஸோ அதனால அந்த ஹோட்டலோட விலை வந்து அவ்வளோ வித்தியாசம் இருக்கு. ஸோ நம்ம வந்து இங்கே ஹாலிடேக்கு வந்தோமா, ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் சீப்பான ஹோட்டல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்போது நம்ம என்ன செஞ்சோம், இங்கே வந்து முதல் சுற்றி பார்த்துக்கலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிலக்ஸ் ரூம் தான் நாங்கள் மொதல் புக் பண்ணோம். ஆனால் என்ன டிலக்ஸ் ரூம் வந்து இதை விட எக்ஸ்பென்சிவ். இப்போ புக் பண்ணது வந்து எவ்வளோ வித்தியாசம் வரும். ஆமாம், டிலக்ஸ் ரூமுக்கும் இப்போ புக் பண்ணதுக்கும் 100 வெள்ளி வித்தியாசம். ஆனால் என்ன இப்போ புக் பண்ணது வந்து 3 பேர் படுக்கிறது. ஆனால் நாங்கள் பரவாயில்ல 100 வெள்ளி குறைவாக கிடைக்கிதுன்னா நம்ம இதே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இதை எடுத்துக்கிட்டோம். டிலக்ஸ் ரூம் வேணால் நம்ம சிங்கிள் பெட்டு எடுத்துக்கலாம், பங்க் பெட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து 3 பேர் படுக்கிற ரூமில் தான் இருக்கோம். இது வந்து ஒரு சிங்க் வச்சுருக்காங்க, இங்கே ஹேர் ட்ரையர் இருக்குது. அப்புறம் இப்படியே உள்ளுக்கு வந்தோம்னா ஷவர் ரூம் இருக்குது. நல்லா இருக்குது பாத்ரூம். அப்புறம் இங்கே மட்டும்தாங்க பாத்ரூமில் பைப் வச்சுருக்காங்க தண்ணி. மக்காவிலேருந்து நாங்களும் சுற்றுறோம், ஆனால் பாத்ரூமில் தண்ணியே இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இப்படி ஏறி மேலே வந்தோம்னா லொக்கர் இருக்கே. நம்ம கொடுத்துட்றாங்க காட்டில் தான். இப்போ நம்ம வந்து 3 பெட் எடுத்துருக்கோம்ல, அதனால நம்மளுக்கு 3 காட் கிடச்சிச்சு. ஸோ ஏன்னா இது வந்து நம்மளோட ரூம் ஃபுல்லாக, அதனால நம்மளுக்கு 3 காட் கொடுத்துருக்காங்க. லொக்கர் கொடுத்துருக்காங்க, 2 லொக்கரு, மாட்டுறதுக்கு இடம் இந்த சைட்டு. அப்புறம் இந்த சைடுனா அந்த சைட் இருக்கா ஓட்டை, சார்ஜ் பண்ணுறதுக்கு. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க அழகாக வச்சுருக்காங்க. அழகாக இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ரூம் வந்து இவ்வளோ குட்டி ரூம் தான், பட் ஆனால் எல்லாமே இருக்கு, பிடிச்சிருக்கு எங்களுக்கு. ப்ரைவேட்டாக இருக்கிறது இன்னும் சூப்பர்ல. ஆமாம், இதான் நம்ம ரூம். இன்னும் 2 நாளைக்கு இங்கே தங்க போகிறோம். நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறோம், எங்கேயும் போக போகிறது இல்லை. சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம், வேலை செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம யூடியூப்பில் வீடியோ போடணும், அதனால அதுதான் நம்ம செய்ய போகிறோம். நல்லா இருக்குது ரூம், ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா அப்படி இப்படின்னு வந்தாச்சு. கீழேயும் ஒரு ஆள் படுத்துக்கலாம். கீழே வந்து கொஞ்சம் சூப்பர் சிங்கிள் பெட்டு மாதிரி இருக்குது, 2 பேர் படுக்கலாம் போல. அப்புறம் இங்கே வந்து பாருங்கள், பேக் நல்லா தாராளமாக வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு. நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கும். ஸோ இதோட நாங்கள் வெளியே போகிறோம். வெளியே போய் சாப்பிட்டுட்டு திருப்பி வரணும். ஸோ சாப்பிடும் போதே வெளியே போகும்போது உங்களுக்கு திருப்பியும் நான் பேசுகிறேன். எப்படி இப்படியா கைஸ், இப்போ நம்ம சாப்பாடு தேடி போய்கிட்டு இருக்கோம். ஐயோ என்ன வாடுது. என்ன போட்டுருக்காங்க?
மேபி நம்மளால இங்க சாப்பிட முடியல நினைக்கிறேன். முடிஞ்சா நல்லது தானே. இங்கேயும் ரஃப்டிங்ல செய்யறாங்க. ரஃப்டிங் இருக்கா? ஆனா தண்ணி ஆனா தண்ணி இல்ல. இப்படிதான் இருக்கு இந்த சிட்டி. அங்க நாய் இருந்துச்சு, ரொம்ப பயமா இருந்துச்சு. ஐயோ, நாய் பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் பார்த்துடுறேன் அப்படி இப்படி. அம்மா நாய் ஏமா பயப்படுற? கடிச்சிரும்னு பயப்படுறியா? ஆமா, கடிச்சிடும் பயப்படுறேன். இங்க வேற ஆளே இல்ல இந்த ஏரியால. அங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, இப்ப இல்ல. அம்மா அது என்னது? யூஎஃப்ஓவா? கட்டு. ஐயோ, ஜூம் பண்ணி கட்டு. போயிடுச்சு. என்ன வரும்? இந்த ஊரே ஏலியன் மாதிரி தான் இருக்கு. ஆமா, இங்கதான் இருக்கா அந்த ஏலியனோட. எப்ப இங்கதான் இங்க வந்தது? இது போன போறாங்க நினைச்சு நான் பேய்துட்டேன். அந்த மாதிரி தான் சத்தம் கேட்டுச்சு. நான் உண்மையிலே செத்துட்டேன். எனக்கு உண்மையில வயிறுலாம் வலிக்குது. யாரோ பாம்பு போட்டு போறாங்கன்னு. நீ இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போறன்னு கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. சாப்பாடு கடை தேடி அந்த கடை வச்சு அந்த ரோட்ல சாப்பாடு கடை நிறைய இருக்கும் போட்டிருக்கு. போற வழியிலே ஏதாச்சும் கடை பார்த்துட்டுனா அங்கே உட்காந்து சாப்பிட்டு வீட்டுக்கு போகும். ஃபுட் பாண்டா இருக்கான்னு பார்க்க சொன்னீங்க. யூபர் ஈட் இருக்கீங்க. அப்புறம் என்ன அது புக் பண்ணி இந்த ஒரு மெசேஜ் எவ்வளோ கைஸ், இதுதான் இவங்க ஊரோட போஸ்ட் ஆஃபீஸ். பாலின் போஸ்ட் ஆஃபீஸ். இப்போ நம்ம அப்படியே சாப்பாடு தேடி தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் இங்க மேல ஃபைட்டிங் ஜெட் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. செம்ம சத்தம் இருக்கு. இப்ப இங்க ஏதோ ஒரு ரெயின்போ ஸ்ட்ரீட்னு ஒண்ணு இருக்கான், அதை பார்க்கறதுக்கு தான் போறோம். அப்படியே பார்த்துட்டு வந்து சாப்பிடலாம். போற வழியில சாப்பாடு கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சிச்சுன்னா அப்படியே சாப்பிட்டுட்டே போகலாம். நம்ம இப்ப இங்க பாருங்க, ஏவோன் கடலாம் இருக்கு. போலீஸ் காடி பண்ற ரோடு தண்ணி முடிய இருந்துச்சு. இந்த ரோடு இந்த ஊர்ல வந்து நிறைய நாய் இருக்கு. எனக்கு பிடிக்கல. எவ்வளவு தூரம்? இது நேரா போனா நேரா அந்த மார்க்கெட் இருக்குமோ போகுது. மார்க்கெட் தான் பெருசு. எவ்வளவு தூரம் அந்த மார்க்கெட்டுக்கு? நீங்க பாருங்க, இவங்க பாதை எவ்வளவு கியூட்டா. மார்க்கெட் பார்த்தா பீச் பாத்துருங்க. எப்படி இருக்கு பாருங்க பாதைய. சுத்தமா வச்சிருக்காங்க, ஆனா சுத்தத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. நீ சொல்லு.
ஒத்துல இல்லை இன்னொரு நாள் போகலாமா? ஆனால் திருப்பி போகலாம் ஒரு நாள். 4 நாள்ல சுற்றி பார்ப்போம்ல. பசிக்குது, நம்ம அங்க சாப்பிட்டு அங்கே பாரு எங்க சாப்பிட்ற மெக்டானல்ஸா? இது எப்படி தெரியுமா இருக்கு? டானாங் மாதிரி இருக்கு. டானாங்க நம்ம நடந்து டானாங்கல்ல, அது என்ன நந்தாங். எங்கேயோ தானே இப்படி தூரமா நடந்து போனோம். நடந்து போய் நேரம் பீச்சே போய் பார்த்துட்டேன். டானாங் தான் அந்த டிராகன் பிரிட்ஜ் போய் நடந்தே போய் பார்த்துட்டேன். நிகேஷ் இப்போ நம்ம வந்து இவங்க ஷாப்பிங் மாலுக்கு வந்திருக்கோம். தண்ணி பத்து இருக்கா? அவங்க தண்ணி பத்து வச்சுக்கல, நீங்கள் ரீஃபில் பண்ணி தண்ணி இருக்கானா? பாத் இருக்கா? கொக்கோ கோலா பாரு. இப்போ தண்ணி இருக்கா? நீ சாப்பிடுவியா அந்த மேகி? நினைக்கிறது கைஸ் நம்ம அப்படியே நடந்து வந்தோமா, சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால நம்ம நேராக மெக்டொனால்டு பார்த்தோம். மெக்டொனால்டுக்கு வந்துட்டோம். ஒன்றும் இல்லாததுக்கு இதை முதல் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நைட்டு திருப்பி தேடுவோம் என்னாச்சும் வேறு ஏதாச்சும் சாப்பிட முடியும். ஏன்னா மெக்டொனால்டு சாப்பிட்டா கூட வயிறு ஃபுல்லாகாது, சோறு சாப்பிட்ற மாதிரி ஆகாதுல்ல. ஏன்னா நம்ம நிறைய நடக்கிறோம், நம்மளுக்கு நிறைய சாப்பாடு தேவைப்படும். அதனால காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மழை வருது. அதனால நம்ம வந்து கொடை பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த குளூர்ல வர மழைவா நேராவாமா? ஸோ இப்போ நம்ம ஆமா என் கேமராவில் கூட படுது. எப்படி இப்போ நான் கேமரா ஆஃப் பண்ணிடுவா? கைஸ் சாரி கைஸ், நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு இதோட ஹோட்டலில் போயிட்டு சம்பவம் பண்ணுறேன்.